அனைவருக்கும் வணக்கமா. நம்ம பக்தி இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இதில் பக்தி இலக்கியத்தில் சைவ பன்னிரு நூல்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் நம்மளுக்கு முதலாவதாக பாடமாக வருவது திருநாவுக்கரசருடைய பாடல்கள். திருநாவுக்கரசரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். திருநாவுக்கரசர் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். பெற்றோர் இவரை தமக்கையாரிடம் விட்டுட்டு அவங்க பெற்றோர் இறந்து போயிடுறாங்க. இவர் சமண சமயத்தில் சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா தருமசேனர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோடு சமண தலைவராக இருந்து வந்துட்டுருக்கார். கொஞ்ச நாளில் பார்த்தோம் சொன்னால் திருநாவுக்கரசருக்கு திடீரென்று ஒரு கடுமையான வயிற்று வலி வருகிறது. அந்த வயிற்று வலிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால் சூளை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூளை நோயில் தாங்க முடியாமல் ரொம்ப வயிற்று வலியில் இருக்கும்போது தமக்கையார் என்ன பண்ணுறாங்க, தமக்கையார் அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் திலகவதியார் நீ சமண சமயத்துலேருந்து நீ சைவ சமயத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தீராத வயிற்று வலியின் காரணமாக ரொம்ப அவதிப்படும்போது அவங்க அக்கா தமக்கையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ இப்போ சைவ சமயத்துக்கு போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயிற்றின் அகம்படி குடரோடு துடக்கி முடங்கிடை ஆற்றேன் அடியேன் என்று திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய பாடல்களை பாடுகின்றார். அப்படி பாடும்போது இறைவனிடம் கண்ணீரோடு ரொம்ப மன்றாடி பாடுகின்றார். இவர் பாடின பாட்டை கேட்டுட்டு இறைவன் உடனே இவருக்கு இந்த தீராத வயிற்று வலி என்று சொல்லக்கூடிய சூளை நோயை போக்கி விடுகிறார். உடனே திருநாவுக்கரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சமண சமயத்தை விட்டுட்டு சைவ சமயத்துக்கு வந்துடுறாரு. அதன் பிறகு ஏற்றாய் அடியை இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன், இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், இரவும் பகலும் உன்னையே நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுகின்றார். இவர் சைவரானதுக்கு அப்புறம் உழவார பணி மேற்கொண்டு தன்னுடைய சைவ பணியை மேற்கொண்டு வருகின்றார். இவர் இறைவன் முன் தன்னை தாசனமாக பாவித்து கொண்டதனால் இவருடைய நெறியை பார்த்தோம் சொன்னால் தாச மார்க்கம் என்று சொல்வார்கள். அதாவது சரியை கோவில்களில் புறப்பணிகள், அதாவது கோயில் உள்ளே செய்யாமல் கோயிலுக்கு வெளியே இருந்து கொண்டு பணிகளை செய்வதனால் இவர் சரியை நோக்கத்தை உடையவர் என்று சொல்லலாம். இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயில் தோறும் சென்று வலிமையான கருத்துக்களை வல்லமையாக பாடி நிறைய பாட்டு பாடினதுனால இவர் நாவுக்கு அரசர், அதாவது நிறைய பாடல்களை பாடினதுனால நாவுக்கு அரசர் திருநாவுக்கரசர் என்று போற்றப்படுவார். அடுத்து வாக்குக்கு ஈசர் என்று சொல்வதனால் இவருடைய வாக்கு சுத்தமாக இருக்க முடியும்தான் வாகீசர் என்ற ஒரு பட்டப்பெயரும் உண்டு. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பாடல்களில் தாண்டகம் என்னும் ஒரு பாவகையை அமைத்து பாடியதனால் இவருக்கு தாண்டக வேந்தர் என்று சிறப்பு பெயர் உண்டு. சம்பந்தரோடு சில தலங்களுக்கு சென்று அவரோடு வாதிட்டு பல பாடல்களை பாடியதனால் அப்பர் மீது, அதாவது அப்பர்னா திருஞான சம்பந்தர், அதாவது ஞானசம்பந்தரோடு சேர்த்து பாடியதனால் இவருக்கு அப்பர் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஞானசம்பந்தரோடு பாடியதனால் இவர் ஆற்றிய அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற கொள்கையினால் உழவார பணியை மேற்கொண்டார். மகேந்திர இவர் மட்டும் சைவராகாமல் இவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் சைவ சமயமாக்கினார். திருமறை காட்டில் பாடி கதவை திறக்க செய்தார். அடுத்து பாம்பு தீண்டி இருந்த அப்பூதி மகனின் உயிரை மீட்டு வைக்கிறார். அடுத்து திருவையாற்றில் மூழ்கி எழுந்து கைலாய காட்சியை கண்டவர். அடுத்து சுண்ணாம்பு சூளையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிலை என்று பாடி அந்த சுண்ணாம்பு காலிலிருந்து ஈஸியாக வெளியில் வருகின்றார். திருமுனை பாடி என்னும் நாட்டில் இருக்கக்கூடிய திருவாதமூரில் பிறந்து திருநாவுக்கரசர் தந்தை புகழனார், தாய் மாதினியார், இவங்க 2 பேருக்கு மகனாக பிறந்த திருநாவுக்கரசர் கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்து 81 ஆண்டு காலங்கள் நாட்டில் வாழ்ந்துள்ளார். இவர் பாடிய பாடல்கள் 4900 பாடல்களாகும். தற்போது 3066 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன.
இவர் பாடிய பாடல்கள் தேவாரத்தில் 4, 5, 6ஆம் திருமுறையாகும். தேவாரம் என்று சொன்னால் தே ப்ளஸ் ஆரம். தே என்று சொன்னால் தேன் போன்ற இனிமை உடையது. அதாவது தே என்று சொன்னால் கடவுள், தேன் போன்ற இனிமையாக இருக்கக்கூடிய கடவுள். ஆரம் என்று சொன்னால் மாலை, அதாவது கடவுளுக்கு சூட்டப்படக்கூடிய மாலையாகும். அதாவது எப்படி வந்து பூக்களுக்கு மாலை செய்து கடவுளுக்கு போடுகிறோமோ அதுபோல கடவுளுக்கு வந்து பாவால் அதாவது பாக்களால் பாடக்கூடிய அந்த இசையால் பாடக்கூடிய மாலையை அணிவிப்பு தான் தேவாரம் என்று சொல்லுவோம். இந்த தேவாரத்தை திருநாவுக்கரசர் பாடியுள்ளார்.